வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழிப்பசன்பாக்கம் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது சென்ற நாட்களில் நமக்கு அனைவருக்கும் புரட்டாசி மாதம் பலனை 12 ராசிக்கும் துல்லியமாக கணித்து பலனை அறிந்து உங்ககிட்ட சொல்லுகிறேன், கேளுங்கள். அதாவது இந்த புரட்டாசி மாத பலன் 12 ராசிக்கும் நன்றாக கணித்து சொல்கிறேன், கேளுங்கள். யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் செய்யுங்கள். இப்பொழுது மேசராசிக்கு சொல்கிறேன், கேளுங்கள். மேசராசி அன்பர்களே, இந்த வருடம் புரட்டாசி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. மேசராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்றாக உள்ளது. அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது மேசராசிக்கு. அது எந்த ரூட்டில் அதிர்ஷ்டம் வரும் என்பதை தொழில் ரீதியாகவும் இருக்கிறது, இடம் வாங்கி விற்க ரியல் எஸ்டேட் விதமாகவும் இருக்கிறது. புரட்டாசி மாதமே எது நடக்காதுன்னு நினைக்காதீர்கள். புரட்டாசியும் வியாபாரம் நடக்கிறது. நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே லாப நஷ்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் உங்களை எந்த விதமாக தடுக்கும் வராது. ஆகவே புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு இடையில் நமக்கு ஒரு குரு பயிற்சி வருகிறது புரட்டாசி. அதை வந்த பிற்பாடு உங்களுக்கு நன்றாகவே இன்னும் நன்றாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் இப்போ வருகின்ற அமாவாசை அன்று குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். இப்பொழுது வருகின்ற புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசைக்கு குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்தை சென்று வந்தவர்களுக்கு அனைவருக்கும் நல்லாக பதில் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். ஆண்டவன் நீங்கள் உலகத்தில் எந்த தெய்வங்களுக்கு சென்று வந்திருந்தாலும் குலதெய்வத்தை மறக்காமல் வழங்கினால்தான் உங்களுக்கு நன்றாக பலன் நல்லா கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே புரட்டாசி மாதத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீர்நிலைகளில் பார்த்து இறங்க வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டும். திடீரென்று யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். ஜாமீன் போட்டுட்டு முழிக்காதீர்கள். தயவு செய்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் புரட்டாசி மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எந்த விதமான உபாதிகளும் கிடையாது. மருத்துவ செலவும் புதுசாக கிடையாது. இப்பொழுது இருக்க வேண்டியது எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இருக்கும். ஆனால் புதிதாக மருத்துவ செலவு வராது. ஆனால் வாகனத்தில் செல்வர்கள் பார்த்து நன்றாக செல்லுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி வருகிறது. அதிலிருந்து நன்றாக இருக்கும். இப்பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு பயிற்சியும் நன்றாக உள்ளது. மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறது. நன்றாக உள்ளது. இந்த வருடம் மழை நன்றாக பொழியும். நீங்கள் நீர்நிலைகளில் பார்த்து செல்ல வேண்டும். சுற்றுலா செல்பவர்கள் சென்று வந்தால் கொஞ்சம் நீரில் குளிக்கும் பொழுது பார்த்து குளியுங்கள். அதே போல் நீங்களும் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு சென்று வரலாம். உள்ளூரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலாம். சனிக்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு இந்த புரட்டாசி மாதம் சென்று வந்தால் உங்களுக்கு நன்றாக பலன் கிடைக்கும் என்று சொல்கிறது. அடுத்தது கடகராசி. கடகராசி அன்பர்களே, ஆஹா சூப்பர். உங்களுக்கு இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு பிறந்தவர்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது என்பது சொல்கிறது. உங்களுக்கு எங்கேயாவது பணம் கொடுத்திருந்தால் நீங்கள் கேட்காதே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ராசி நன்றாக உள்ளது இந்த புரட்டாசி மாதம். ஆகவே புரட்டாசியில் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. தொழிற்சாலம் நன்றாக உள்ளது. குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அமாவாசை என்று போக முடியலினால் அடுத்த நாள் சென்று வாருங்கள். முதலில் குலதெய்வத்தை செல்வதற்கு நீங்கள் எண்ணங்கள். முதலில் உங்களுக்கு குலதெய்வத்தை கும்பிட்டு சலிச்சு போச்சுன்னு சில பேர் சொல்கிறார்கள். அதாவது நினைக்காது. குலதெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் குலதெய்வத்தை செஞ்சு வந்தால் காரியத்தில் வெற்றி அடைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். கண்டிப்பாக குலதெய்வம் கை கொடுக்காது. என்னைக்குமோ சொல்கிறேன், கேளுங்கள். குலதெய்வம் கை கொடுக்காது, கை கொடுக்கும். அதான் கொடுக்காது என்று நினைக்காதீர்கள், கை கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய பிரச்சனை நன்றாக முடியும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. குழுக்கள் வாங்கல் நன்றாக உள்ளது. உங்களுக்கு சில உறவினர் மூலமாக சில தகவல் வந்து சேரும்.
ஒரு நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், திருமணம் ஆக இருந்தால் திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை மூலமாக தை மாசி ஐப்பசி கார்த்திகையில் திருமணம் நடத்துவதற்கான ஆய்வுகள் செய்வீர்கள். நன்றாக இந்த சிம்ம ராசிக்கு புரட்டாசி மாதம் நன்றாக உள்ளது. அடுத்தது கன்னி ராசி. ஆஹா, அதிர்ஷ்டசாலிகளே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதம்தான். கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டம்தான். கன்னி ராசி பிறந்தவர்களுக்கும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நன்றாக உள்ளது. இந்த மாதத்தில் சில குடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஜாக்கிரதையாக வாயை கொஞ்சம் எங்கெங்கே எப்படி பேசணும் என்பதை கற்றுக்கொண்டு ஜாக்கிரதையாக பேசுங்கள். பலனை வெற்றி அடைந்து வரலாம். நீங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் கொஞ்சம் பார்த்து சென்று வாருங்கள். அருகில் உள்ள விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். அதாவது ஒரு தீபம் பண்ணுங்கள். நமக்கு கைக்கு தகுந்த மாதிரி தீபம் செய்யுங்கள். விநாயகரை வணங்கி வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். இந்த சிம்மராசிக்காரர் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை இந்த மாதம் நன்றாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது துலா ராசி. துலா ராசி என்பவர்களுக்கு சூப்பராக சொல்லியிருக்கிறது. 100க்கு 100 இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தான் என்று சொல்லிவிட்டது. துலா ராசிக்கு மிக மிக நன்றாக உள்ளது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற துலாராசி என்பவர்கள் புரட்டாசி மாதம் நன்றாக உள்ளது. நீ கவலையே படாதீர்கள். இந்த மாதம் 30 நன்றாக உள்ளது. அதுவும் இந்த மாதத்தில் என்ன நடக்கும், நம் எதிர்பாராத விதங்கள் நடக்கும். இது ஆஹா பரவாயில்லையே, போன வருஷம் செய்ய வேண்டிய வேலை இந்த வருஷம் நடந்துச்சு, நீங்கள் நினைக்காத காரியம் நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தயவு செய்து சனிக்கிழமை என்று பெருமா கோயிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு குலதெய்வம் தான் முக்கியம். சென்று வாருங்கள். அம்பாள் கோயிலுக்கும் சென்று வாருங்கள். வீட்டில் உள்ளவர்கள் சுத்தமாக செய்து வீட்டில் சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை சாமி கும்பிடுங்கள். நல்லா இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு நன்றாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே புரட்டாசி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக நன்றாக உள்ளது. அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும். உங்களை குடுக்கல் வாங்க நன்றாக நடக்கும். பிள்ளைகளை கல்வி நிலை நன்றாக இருக்கும். உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க கொடுக்கக்கூடிய ஒன்ற காரியங்கள் நடக்கும். சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கும். சுபகாரியம் ஆகவே இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். சுபகாரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறது இந்த துளாராசிக்கு. அடுத்தது விருச்சிக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி நன்றாக உள்ளது. இந்த புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்ட பலனை கொடுக்க போகிறது. ஒரு 6 ராசி அதிர்ஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன். அதில் இந்த தனுசு ராசி ஒன்று. தனுசு ராசிக்கு பலன் சூப்பராக உள்ளது. அதிர்ஷ்டங்கள் காத்து. அதிர்ஷ்டம் என்றால் வியாபார ரீதியாக அதிர்ஷ்டம். ஏதோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா லாபத்துக்கு விற்கும். ஒரு ஷேர் மார்க்கெட்லேயே வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இந்த 30க்குள்ளே உங்களுக்கு லாபத்தை கிடைக்கும். அந்த ராசியில் உள்ளவர்கள், வாங்காதவர்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கி வியாபாரம் மஞ்சளோ கரும்போ அல்லது ஏதோ ஒன்றும் வாங்கி வைத்திருந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது விலை இறங்கி போச்சே என்ன பண்ணுறது, முதல் போட்டதை எடுக்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக அதில் போட்டவர்களுக்கு கண்டிப்பாக எது இதில் முதல் போட்டுக்கிறீங்களோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏதோ ஒரு வீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் நன்றாக உள்ளது. இந்த புரட்டாசி மிக மிக நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆகவே மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த புரட்டாசி மாதம் நன்றாக உள்ளது. ஆகவே நீர்நிலையில் சென்று வரும்போது ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு நல்லா சொல்லுகிறேன் கேளுங்கள். குலதெய்வம் தான் முக்கியம். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வந்தால்தான் நன்றாக இருக்கும். அதாவது குலதெய்வங்கள் பொறுமையாகத்தான் பலன் கொடுக்கும் என்பதை நீங்கள் முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வம் உடனடியாக பலனை கொடுத்தால் எப்பவும் பக்தர்களை சோதித்துத்தான் பலன் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் மகராசி அன்பர்கள். இந்த மாதம் நன்றாக உள்ளது. அடுத்து கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு குரு பயிற்சின்னு சொல்லியிருக்கிறேன். மாத பலன் சொல்லி இந்த மாதம் அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி வரப்போகுது. புரட்டாசி மாதம் ஒரு குரு பக்கராக போகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது.
அது முடிந்த பிற்பாடு வேற சூழ்நிலை மாதிரி அது சொல்லுகிறேன் கேளுங்கள். இப்பொழுது புரட்டாசி மாதம் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஆகவே நீங்கள் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல முறை. அதாவது குடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு பிரச்சனையே, மற்றவர்கள் உங்களுக்கு எந்த வித உடல் உபாதிகளோ எந்த விதமானதும் கிடையாது. வண்டி வாங்குறது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்பது பொதுவாக கருத்து அனைவருக்கும். இன்றைய சூழ்நிலை அப்படிதான். போக்குவரத்துகள் நெரிசல் ஆகிவிட்டது, மக்கள் தொகை பெருகிவிட்டது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நாம் செல்வர்கள் நீங்கள் பார்த்தியா ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு. இருந்தாலும் கும்பராசி பிறந்தவர்களுக்கு குடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். அதை பார்த்து கொள்வது உங்கள் கடமை. குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டமும் இந்த மாதம் இருக்கிறது உங்களுக்கு, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த புரட்டாசியிலிருந்து அடுத்த ஐப்பசி போகிறவர்கள் உங்களுக்கு ஏதாவது பெரிய அமௌண்ட் வியாபாரத்திலேயோ ஏதோ ரூட்டில் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது. அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களே, ஆஹா, திருமணம் ஆகாது இருக்கும் மீனராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த புரட்டாசியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் வரும். ஜாதகம் அமையும். ஜாதகம் கண்டிப்பாக முடிவடையும். இந்த ஐபிசியில் உறுதியாகக்கூடிய கண்டிஷன் இந்த புரட்டாசி நடக்கும் பொழுது புரட்டாசிக்கு ஒரு வக்கரம் ஆகிறார். இந்த வக்கரத்துக்குள் உங்களுக்கு இந்த காரியம் நடந்தே தீரும். நான் சொல்வது சோழி மூலமாக, பஞ்சாங்கத்தை பார்த்தில்லை. ஆகவே உங்களுக்கு நன்றாக உள்ளது. நீங்கள் கவலையப்படாதீர்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண தடையாக இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐப்பசியில் திருமணம் நடந்துடும். அதுக்கு உண்டான நல்ல காரியங்கள் இந்த புரட்டாசியில் பேசி ஆரம்பித்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் 21ஆம் தேதி சூரியகிரகணம் வருகிறது என்று சொல்கிறார்கள். அது சூரியகிரகணம் நமக்கில்லை, வெளிநாட்டுக்கு சூரியகிரகணம் என்று. சூரியகிரகணமே இந்த ஆண்டு கிடையாது. 25 மீண்டும் 26 இதே பஞ்சாங்கப்படி 26 ஒரு சந்திரகிரகணம் வருது. அது 3ஆம் மாதம், இங்கிலீஷ் வருஷம் பிறந்ததும் அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள். நன்றாக உள்ளது. வணக்கம். ஓம் நமச்சிவாய.